வணக்கம், நான் மாரிமுத்து. எல்எல்பி கவுன்சிலிங் லேட்டாக முடிஞ்சதுனால கிளாஸஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துனாங்க. அதனால் வீடியோ போட முடியல. 45 நாள் கிளாஸுக்கு போயிருக்கேன். இந்த 45 நாளில் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை பின்னாடி விரிவாக பார்க்கலாம். இப்போ நான் புதுசாக தெரிஞ்சுக்க விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நம்பர் 1, பொதுவாக 18 வயசு தான் மேஜர் ஏஜ்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் 18 வயசுக்கு முன்னாடியே கார்டியன் யாரையாவது நம்ம நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா பை கோர்ட், அந்த குழந்தைக்கு 18 வயசு மெஜாரிட்டி கிடையாது, 21 வயசு ஆனதான் அந்த குழந்தைக்கு மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு 18 வயசுக்கு முன்னாடியே கார்டியன் யாராவது நியமிச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட மேஜர் வயசு 21. இது நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அன்சவுண்ட் மைண்ட், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேஜர் ஏஜே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேறும் தெரியாது இல்லையா, கடைசி வரைக்குமே அவங்களுக்கு கார்டியன் மட்டும் தான் இருப்பாங்க. பொதுவாக திருமண வயதுனா என்ன சொல்லுவோம், ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18ன்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்றது சட்டம் படிக்கும்போது தான் தெரியுது. இப்போ நான் மத விஷயங்களை பேசுறதுனால தயவு செய்து யாரும் கமெண்ட்ஸில் மத விளையாட்டுலாம் விளையாடாதீங்க. சட்டம் என்ன சொல்லுது, அவங்க பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் எந்த மதமும் உயர்ந்தது, இந்த மதம் தாழ்ந்தது அப்படிலாம் சொல்ல கிடையாது. சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மதத்தை இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க போல அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடுங்க. கமெண்ட்டில் இந்து முஸ்லீம் விளையாட்டுலாம் விளையாடாதீங்க. தயவு செய்து என்னோட கோரிக்கையாக எடுத்துங்க. பொதுவாக ஹிந்துக்கு திருமண வயது ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18. இதுவே முஸ்லீம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கு பியூபரிட்டி அட்டன் பண்ணாலே அவங்க திருமணத்துக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்றாங்க. பியூபரிட்டினா வயசுக்கு வந்துட்டாலே அவங்க திருமணம் செய்ய தகுதியான ஆள்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. இன்னொரு விஷயம் இதுல ஒரு பிளஸ்ஸா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, முஸ்லீம் லாவில் திருமணம் செய்யக்கூடிய ஆண் தான் மகர் கொடுக்கணும். மகர்னா டௌரி. ஆனா ஹிந்துல பெண்கள் கிட்ட வாங்குறாங்க, அது சட்டப்படி குற்றம். ஆனா முஸ்லீம்ல இந்த மகர் கொடுக்கலனா அது வேலிட் மேரேஜே கிடையாது. அதாவது முஸ்லீம் திருமணத்தில் ஒரு ஆண் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து தான் திருமணம் செஞ்சுக்கணும். வரதட்சணை கொடுக்கல அப்படின்னா அது வேலிட் திருமணமே இல்லைன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அடுத்து விவாகரத்து. நமக்கு எல்லாருமே தெரியும், விவாகரத்து அப்படின்னு செஞ்சாலே மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹிந்துல பொறுத்த மட்டும்தான் ஆணோ அல்லது பெண்ணோ யார் ஃபினான்ஷியலா லோவா இருக்காங்களோ அவங்க ஃபினான்ஷியலா அப்புல இருக்கிறவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா ஒரு திருமண மன முறிவில் யாருக்கிட்ட காசு இருக்கோ, காசு இல்லாத ஆளு அவங்களோட அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், பசங்க குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்பு செலவுக்கு, இவங்களோட மருத்துவ செலவு, அந்த குழந்தையோட மருத்துவ செலவு, இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். பணம் இருக்கிறவர் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஆடம்பர வாழ்க்கை கிடையாது, எசென்சியல் நீட்ஸுக்கு தான் வாங்கிக்கலாம். 5இல் 1 பங்கு. அதாவது 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2,000 மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். இது ஹிந்து லாவில். இப்படியே முஸ்லீம் லாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான டிவோர்ஸ் மெத்தட் இருக்குது. அதில் முத்தலாக் அப்படின்றது இப்போ நடைமுறையில் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். சாய்ரா பானு விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் மூலயமா முத்தலாக் நடைமுறை இல்லாமல் போனது உங்களுக்கு தெரியும். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி 3 மாதம் இதாத் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடுக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இதாத் பீரியட் எதுக்கு அப்படின்னா, இந்த 3 மாசத்துல அந்த பெண் ஏதாவது கருவுற்றால் அந்த டிவோர்ஸ் கேன்சல் ஆயிடும். அதனால 3 மாசம் இதாத் பீரியட்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. இந்த இதாத் பீரியடுக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மணமகன் டவுரி கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த டவுரியை பெண் திருப்பி கொடுக்கலாம், இல்லை பாதி திருப்பி கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். அது டிவோர்ஸ் மெத்தடை பொறுத்தது. அது என்னென்ன மெத்தட்னு பின்னாடி பார்ப்போம். நீங்கள் நினைக்கலாம் மெயின்டெனன்ஸ்னா கொஞ்சம் அவங்க வயசான காலத்தில் இல்லை கஷ்டப்படுற காலத்தில் யூஸ் பண்ணுறது தானே, அது எப்படி 3 மாதத்தில் கொடுத்துட்டு விடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதனால தான் முஸ்லீம் பெண்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 125 சிஆர்பிசி. இப்போ புதுசாக பிஎன்எஸ்எஸ் 144. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த மதத்துலையும் அவங்களோட பர்சனல் லான்னு ஒன்று இருக்கும்ல, அதன்படி அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்க முடியல அப்படின்னா சட்டப்படி அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த செக்ஷனை பயன்படுத்தி முஸ்லீம் பெண்கள் அவங்க மத சட்டம் ஒன்று இருக்கும்ல, அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு முஸ்லீம் பெண் இந்த சட்டத்தை பயன்படுத்தி மெயின்டெனன்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்ன கேஸ்ல அப்படின்னா, ஷாவானு பேகம் வெசஸ் முகமது அகமது கான். இதுல முஸ்லீம் பர்சனல் லா படி ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த 3 மாசத்துக்கு மட்டும் கொடுத்துருப்பாரு, தொடர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஒய்ஃப் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி மாசம் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுவுமே எனக்கு புதுசாக இருந்தது. பொதுவாக நம்ம ஒரு குழந்தைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சட்டப்படி
அது முறையான குழந்தையா முறையற்ற குழந்தையான்னு சொல்லும். அது என்ன முறையான குழந்தை முறையற்ற குழந்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையாக திருமணம் நடந்து அதுல பிறந்த குழந்தை முறையான குழந்தை. முறையாக திருமணம் நடக்காமல் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அது முறையற்ற குழந்தை. இந்த முறையான குழந்தை முறையற்ற குழந்தை, லெஜிட்டிமேட் சைல்டு இல்லெஜிட்டிமேட் சைல்டு, இதை பொறுத்து தான் சொத்துரிமையே அமையுது. ஹிந்து லா பொறுத்த வரைக்கும் அது முறையான திருமணத்தில் பிறந்த குழந்தையோ முறையற்ற திருமணத்தில் பிறந்த குழந்தையோ அந்த குழந்தை சட்டப்படி பிறந்த குழந்தைய தான் கருதப்படும். அந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ அவரோட சொத்துல அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கு. ஆனா மற்ற 2 மதங்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த மதங்கள்ல லெஜிட்டிமேட் சைல்டுக்கு மட்டும்தான் சொத்துரிமை உண்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கு சொத்துரிமை கிடையாது. இது எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், 2ஆம் திருமணம் முறையான திருமணமா முறையற்ற திருமணமா அப்படின்னு. ஹிந்து லா பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். ஒரு திருமணம் தான் சட்டப்படி செல்லும், 2வது திருமணம் சட்டப்படி செல்லாது. சட்டப்படி செல்லாது அப்புறம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, அப்ஜெக்ஷன் இல்லாத வரைக்கும் வாழ்ந்துக்க வேண்டியதுதான். அவங்க கோர்ட்டுக்கு போல ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. 2ஆம் திருமணம் சட்டப்படி செல்லாது அப்படின்னாலும் செக்ஷன் 16 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அதுல நான் முன்னாடி சொன்ன அந்த முறையான குழந்தை முறையற்ற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதன்படி 2ஆம் திருமணம் சட்டப்படி செல்லாம இருந்தாலும் அதுல பிறந்த குழந்தை சட்டப்படி பிறந்த குழந்தை தான் கருதப்படும். சோ 2ஆம் திருமணத்தில் பிறந்த குழந்தைக்கு ஹிந்து லா படி சொத்துரிமை உண்டு. அவங்க அப்பாவுக்கு என்ன சொத்து இருக்கோ அவரு அதில் உரிமை கோரலாம். ஆனா 2ஆம் ஒய்ஃபு கேட்க முடியாது, ஏன்னா திருமணம் தான் செல்லாது. ஆனா முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மதத்துல முறையா அவங்க என்ன திருமணம் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி திருமணம் செய்து அந்த திருமணத்தில் பிறந்தாதான் அந்த குழந்தைக்கு சொத்துரிமை கிடைக்கும். அடுத்து ஐபிசி 497 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆண் கள்ள தொடர்பில் இருந்தால் அடல்ட்ரியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லுது. இப்படி சொல்றது ஒருதலை பட்சமா இருக்குன்னு சொல்லி இந்த ஐபிசி செக்ஷனே தூக்கிட்டாங்க. அதாவது இந்திய அரசியலும் சட்டம் ஒரு ஆணும் பெண்ணும் சமம் சொல்லுது. ஆனா இந்த செக்ஷன்ல ஒரு ஆணு மட்டும் கள்ள தொடர்பில் இருந்தா தண்டனை கொடுக்குது. ஆனா ஒரு பெண் தப்பான உறவுல கள்ள தொடர்பில் இருந்தால் என்ன தண்டனை அப்படின்றத பத்தி சொல்லவே இல்லை. சோ இது அரசியலம் சட்டம் ஆர்டிகல் 14 அப்படின்றதுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனே தூக்கிட்டாங்க. இது ஜோசப் ஷைன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் மூலமா தான் இந்த செக்ஷனை எடுத்துட்டாங்க. அடுத்து கற்பழிப்பு ரேப் அப்படின்னாலே ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமா கற்பழிப்பு தான் ரேப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஒரு பெண்ணை நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூட உடலுறவு வைத்து கொண்டாலும் அது ரேப்பு தான் சொல்றாங்க. இது எனக்கு புதுசா இருந்தது. இது BNS 64ல இதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தை உடலுறவு வைத்துக்குள்ள சம்மதித்தாலும் அது ரேப் தான். ஏன்னா 18 வயசு தான் மேஜர். 18 வயசுக்கு கீழே அவங்க அப்பா அம்மா கார்டியன் தான் பொறுப்பு. 18 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணு உடலுறவு வைத்துக்குள்ள சம்மதித்தாலும் அது ரேப் தான். இதுவும் BNS 64ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சட்டத்துல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்க ஒரு சிவில் கேஸ் போடுறீங்க அப்படின்னா, இந்த லேண்ட் என்னோடது இவர் ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு கேஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கீங்க. இந்த லேண்ட் என்னோடதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு ப்ரூஃப் நீங்க தான் கொடுக்கணும். ஒரு சிவில் கேஸ்ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து பிளைன்டிஃப் தான் பொறுப்பு. யார் கேஸ் போடுறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ப்ரூஃப் பண்ண வேண்டியது அவரோட கடமை. இதே கிரைம்ல நீங்க படம்லாம் பார்த்துருப்பீங்க, எனது கட்சிக்காரர் இன்றைய தேதியில இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னு ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவார் வக்கீல். அது காரணம் என்னன்னா, ஒருத்தர் மேல கிரைம் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பை நான் செய்யல அப்படின்றதுக்கு யார் மேல பழி சுமத்தப்பட்டிருக்குதோ அவர் தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து கிரைம்ல யார் மேல பழி போடப்பட்டிருக்கோ அதுக்கு நான் இந்த தப்பை பண்ணல அப்படின்றதுக்கு வேலிட் ரீசன் அவர் சொல்லணும், வேலிட் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சட்டத்தில். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல எந்த டாபிக் பத்தி நான் விரிவாக பேசட்டும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அதை நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அடுத்தடுத்து மக்களுக்கு தேவையான சட்டம் என்னென்னு தேர்ந்தெடுத்து நான் அதை வீடியோவை அப்லோட் பண்றேன். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.